தமிழினமானது பன்னெடுங்காலத்திற்கு முன்பே பன்மலை எடுக்கவும் பௌருளி ஆறும் என்றமைந்த குமரி கண்டம் என்னும் தமிழர் கண்டமானது கடல்கோள் கொள்ளப்பட்டதின் பின்பாக சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு, நாஞ்சில் நாடு, கொங்கு நாடு என ஆட்சி உள்ள அடிப்படையில் தமிழர் நாடுகள் அமைந்திருந்தன. இவ்வாறாக இலங்கை தீவிலும் தற்போதைய தமிழகத்திலும் கிடைக்கப்பட்ட அகழ்வாய்வின் முடிவுகள் தமிழர்களே இலங்கை தீவின் தொல்குடிகள் என மெய்யாகிறது. பௌத்த மதமானது கிமு 247 ஆண்டில் இலங்கை தீவில் அரசாட்சி புரிந்த தேவநம்பிய தீசன் என்றழைக்கப்பட்ட காக்கை வண்ண தீசன் காலத்தில் இலங்கை தீவிற்கு வந்தது. தீசன் என்ற பெயரே அவன் தமிழ் மன்னன் என்பதை கீழடி பதிவு செய்கிறது. காக்கை வண்ண தீச மன்னன் காலந்தொட்டு இலங்கை தீவின் மக்கள் மொழியாக இருந்த தமிழுடன் பௌத்தத்தின் வருகையால் வந்த பாலி, சமஸ்கிருதம் மற்றும் பிராகிருதம் கலக்கச் செய்யப்பட்டு உருவான மொழியே சிங்கள மொழி. சிங்கள மொழி உருவாக்கப்பட்ட நாள் தொட்டே மகாவம்சம் என்னும் வரலாற்று புரட்டுடன் தொடங்கியது புத்த பிக்குகளின் சிங்கள பௌத்த பேரின வெறியாட்டம். உயிர்களை கொள்வது பாவம், ஆனால் பௌத்தத்தை ஏற்காமல் தமது சமய நம்பிக்கைகளை தொடரும் தமிழர்களை கொள்வது பாவம் அன்று. ஏனென்றால் தமிழர்கள் விலங்கிலும் கீழானவர்கள் என்று வன்மத்தை விதைக்கும் இந்த மகாவம்சத்தை கையில் எடுத்து திரியும் சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சிதான் இலங்கை தீவில் இன்றும் நீள்கிறது. சங்கிலியன் போர்த்துகேயரிடமும் பண்டாரவன்னியன் ஆங்கிலேயரிடமும் ஆட்சி அதிகாரத்தை இழக்கும் வரை இன்றைய தமிழ்நாடும் ஈழமும் தமிழர்களின் அன்றைய வாழ்விட தொடர்ச்சியாகவே இருந்தது. ஆங்கிலேயரின் சூழ்ச்சியால் தமிழர் தாயகம் இரண்டாக பிரிக்கப்பட்டு ஒன்று ஈழ தேசமாக சிங்கள பௌத்த பேரினவாதத்திடமும் மற்றொன்று தாய் தமிழகமாக இந்திய ஒன்றியத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இலங்கையில் சிங்களவன் தமிழனை அடிமையாக்கினான். பின்பு இந்தியாவில் தமிழனே தமிழின மக்களை அகதியாக்கினான். நாங்கள் தமிழ் நாய்ங்க தான். எங்களை கொல்லலாம், கொடுமைப்படுத்தலாம், ஆனால் எங்கள் உரிமைகளை மறுத்து கொள்ள இயலாது. அகதியாய் ஆரம்பித்த என் வாழ்க்கை 35 ஆண்டு காலமாகியும் என் வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிறது. தமிழனாக பிறந்த நான் தமிழ்நாட்டிலேயே அகதியாக வாழ்கிறேன். சிங்களவன் அடிமையாக்கினான் என்று இங்கு வந்தோம். ஆனால் இங்கே என்ற இறைவா, நாங்கள் இந்த மண்ணில் பிறந்தது தவறோ இல்லை உன் படைப்பில் பிழையோ? சுவாசிக்க காற்றுதானே கேட்கிறோம், மூச்சுக்குழலின் திணற வைக்கிறாய். எங்கட கண்கள் என்ன பாவம் செய்தது? எங்கட குழந்தைகள் கழுத்தடுபடுவது என்ன நியாயம்? உரிமைதானே கேட்கிறோம், அதற்கு விலை உயிரா என்ன? ஏன்பா என்னை யாரும் எதுலையும் சேர்த்துக்க மாட்டாங்க? நான் ஆசைப்படுற விஷயத்தை பண்ணுறது தப்பாப்பா? இங்கே நம்ம ஆசைப்படுறதே தப்பு தான்ப்பா.
இங்க நம்ம ஆசைப்படுறதே இங்க நம்ம ஆசைப்படுறதே இங்க நம்ம ஆசைப்படுறதே உங்கள் நேஷ்னாலிட்டி என்ன? ஸ்ரீலங்கன். கதவை திறந்தா போதுமே நாய் மாதிரி உள்ள வந்துடுங்களே. உனக்கு வேலை கொடுத்து என் வேலையை விட சொல்கிறியா? பொறுக்கிட்டு போ. அப்போ தான் அகதிகளாக இருந்தோம். சரி, இனி நல்லா படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போய் நல்லா வாழலாம்னு நினைக்கும் போது தான் தெரியுது நாமெல்லாம் இன்னும் அகதிகளாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். உன்னெல்லாம் ஊருக்குள்ள விட்டதே தப்பு. இதில் இங்கே வந்து உரிமையாக கேட்குற, இது எங்கள் பாரம்பரிய கலை. உன்ன மாதிரி நாடு விட்டு நாடு வந்த அகதி நாய்களாம் சிலம்பம் ஆட விட்டா எங்களுக்கு தான் கேவலம். வெளிச்சம் செத்து இருள் உதிர்த்த பொழுதில் வெள்ளைக்காகத்துடன் உரசி பார்த்தது கருப்பு குயில். பூங்கா நாட்காலியில் ஆயாசமாய் உட்கார்ந்திருந்த என் பிடரியிலும் வலித்தது. எனக்கான நிலம் இதுவல்ல. என் பொழுதுகள் விடியும் முன் இயந்திர பேய்களால் துரத்தப்பட்டேன். இந்த பொழுது எனக்கானதும் இல்லை. குளிர் நெருப்பு சுடும், உஷ்ண குளிர் விரைக்கும். நீ எனக்கு சொந்தமாயில்லை. என் முன்னால் நின்று நீ அந்நியன் என அரைந்து சென்றது வெள்ளைக்காற்று. வேருடன் பிடுங்கி எறியப்பட்ட தேசத்தில் குரங்குகள் ஆக்கிரமித்தபடி யாரிடம் கேட்பது? என் தேசத்தை கண்டீரா என தூரத்தே நாய்களின் மூளையிடையில் என் எதிர்காலம் அகதியாய் கழிந்தது.